அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இமாம் இப்னு குதாமா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய மாபெரும் மேதை அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறார்கள். வஅலம் அன்ன அக்ஸரன் நாசி இன்னமா ஹலகு லிஹௌஃபி மதம்மத்தின் நாஸ். இப்னு குதாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன்ன அக்ஸரன் நாசி அதிகமான மக்கள், இன்னமா ஹலகு அதிகமான மக்கள் மோமின்களாக இருக்கக்கூடியவர்கள், அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள், பெரும் பெரும் கல்விமான்கள் அல்லது சாதாரண அமல் இபாதத்து செய்யக்கூடிய மனிதர்கள், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவர்களில் அதிகமானவர்கள் ஹலக்கு என்று சொல்கிறார்கள். ஹலக்கு என்று சொன்னால் நாசமாகி போய்விட்டார்கள். அதிகமான மக்கள் தவறிவிட்டார்கள், பிழை செய்து விட்டார்கள், அல்லது தமக்கு மிகப்பெரிய நஷ்டவாளியாகிவிட்டார்கள். ஹலக்கு மிக பெரும் நஷ்டவாளியாகிவிட்டார்கள். ஏன் தெரியுமா? லிஹௌஃபி மதம்மத்தின் நாஸ். அதாவது ஒரு விஷயத்தை, உண்மையான விஷயத்தை சொன்னால் அல்லது நேர்மையான விஷயத்தை பற்றி பேசினால் அல்லது சத்தியத்தை பற்றி பேசினால் அல்லது மார்க்க விஷயங்கள், மார்க்கத்தில் முக்கியமான சட்டதிட்டங்கள் இதை பற்றி பேசுகிறாங்க, அல்லது ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறாங்க. இவைகளை பேசினால் மக்கள் கோபித்துக் கொள்வார்கள். குர்ஆனுடைய விஷயமோ ஹதீஸுடைய விஷயமோ அல்லது பாவம் செய்யக்கூடிய மக்களை கண்டித்து பேசினாலோ, தவறு செய்யக்கூடிய மனிதனை கண்டித்து பேசினாலோ, அதாவது மக்கள் கோய்ச்சு கொள்வாங்க, மக்கள் பகைச்சு கொள்வாங்க என்பதென்ற பயத்தினால் தான் அதிகமானவர்கள் நாசமாகி போய்விட்டார்கள். மிக முக்கியமான ஒரு விடயம். இன்றைக்கு அதிகமான ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், பெரிய பாவம் ஒன்று இருக்கும், அதிகமானவர்கள் பேச மாட்டாங்க. பெரிய பெரிய உலமாக்கள் பேச மாட்டாங்க, அல்லது பெரிய பெரிய ஷேகுமார்கள் பேச மாட்டாங்க. சாதாரண மக்கள் தான் அதை பற்றி பேசுவாங்க. அதே போல காரணம் என்னன்னு சொன்னா, பேசாததுக்கு காரணம் என்ன? மதம்மத்தின் நாஸ். மக்கள் குறை சொல்லிடுவாங்களோ, மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்களோ, அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், காசு பணங்கள், பதவிகள், பட்டங்கள், பயணங்கள், இப்படி இதெல்லாம் அடிபட்டு போகுமோ என்பதை பயப்படுவதனால தான் அதிகமானவர்கள் நாசமாகி போய்விட்டார்கள் என்று ஹசரத் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மிக முக்கியமான விஷயம். அதாவது அதிகமாக மக்கள் நம்மளை கேவலப்படுத்துவாங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கிறது, மக்கள் மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறது, அல்லது மக்கள் கோச்சு கொள்வாங்கன்னு நினைக்கிறது, அது ஒரு குணம். ரெண்டாவது குணத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க, வஹுப்ப மதுஹிஹிம். ஒவ்வொரு மனிதனுமே விரும்புகிற என்ன தெரியுமா? என்ன எல்லாரும் புகழணும், என்ன எல்லாரும் மதிக்கணும், என்ன எல்லாரும் கௌரவப்படுத்தணும், என்ன எல்லாருமே எனக்கு உதவி ஒத்தாட்சி செய்யணும் என்ற அந்த ஹுப்பு, அந்த எண்ணம், அந்த ஆசை, அந்த விருப்பம் அதிகமான மக்களை அழிவின் பக்கம், நாசத்தின் பக்கம் கொண்டு போய்விட்டது என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டையும் விரும்பும் போது மக்கள் கோய்ச்சு கொள்வாங்க, அல்லது மக்களுடைய இடத்துல எனக்கு புகழ் வரணும், பெருமை வரணும், மதிப்பு வரணும், இந்த ரெண்டும் மனசுல வந்ததுனால தான் மக்களுக்கு தோதுவாக அவங்க பேசுறது. மார்க்க விஷயமாக பெரிய இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு தெளிவான முறையில் பேசுறல, மெதுவா மழுப்பி அப்படி விட்டாச்சு.
சாதாரண ஒரு மனிதன் என்று சொன்னா அவனுக்கு மிக பெருசா பேசுறது. இது மார்க்க விஷயங்களிலும் இது நடக்குது, ஊர் பழக்கத்திலும் இது நடக்குது, அரசியலிலும் இது நடக்குது, எல்லா இடத்திலும் இந்த விஷயங்கள் நடக்குது. ஏனென்று சொன்னால் மக்கள் நம்மளை புகழ்றது விட்டுருவாங்க, அல்லது நம் மக்கள் நம்மளை பாராட்டுறதை விட்டுருவாங்க, அல்லது நமக்கு பின்னால வாரதை விட்டுருவாங்க, மக்கள் நம்மளை குறை சொல்லிடுவாங்க. மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தும் அவனுக்கு இருப்பதனால ஹக்கை பேச மாட்டான், உண்மையை சொல்ல மாட்டான் என்றதை அதாவது இமாம் அவங்க மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, இவன் விரும்புறது என்ன தெரியுமா? மக்கள் எல்லாரும் நம்மளை புகழணும், யாராவது நம்மளை சொல்லிடக்கூடாது என்று அவன் நினைக்கிறதுனால தான் வதாலிக்க மினல் முஹ்லிகாத் அவங்க சொல்றாங்க. இது இருக்குது, இதுதான் மனிதனை அழிவின் பக்கம் கொண்டு போகும். அந்த அழிவு என்ன தெரியுமா? மிக முக்கியமாக மறுமையில நஷ்டம் அவருக்கு வந்துடும். ஹக்க பேசல, உண்மையை பேசல, நீதமா நடக்கல, சரியாக சொல்லலன்னு சொன்னா என்ன வரும்? கபரிலே வைத்ததிலே இருந்து அங்கே அவனுக்கு நஷ்டத்தினுடைய வாழ்க்கை வந்துடும். அப்ப பாருங்க, கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, மறுமையின் வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட மக்களை திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்லி யாராவது நினைச்சு செயல்பட்டால் ஹலக்க என்று இமாம் அவங்க சொன்ன சரியா போச்சு, அவன் நாசமா போனான், அவனோட கதை முடிஞ்சு போச்சு. இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது இதற்குரிய சிகிச்சையை நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. அப்ப அதுக்குரிய சிகிச்சை என்ன தெரியுமா? எதுவாக இருந்தாலும் ஹக்க உலமாக்களாக இருக்கட்டும், அறிஞர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க மிக தெளிவாக சொல்லணும் உண்டு. இரண்டாவது, பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஆலிம் ஒரு விஷயத்தை சொல்றாரு, ஒரு பெரிய அறிஞர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பாண்டித்தியம் பெற்றவங்க ஒரு விஷயத்தை சமூகத்துக்கு சொல்றாங்க. இந்த நேரத்தில் அந்த மக்களை விமர்சனம் பண்ணி கொண்டிருக்காம அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நாம உள்வாங்கணும், அவங்க சொல்லக்கூடிய கருத்தை நாம எடுத்துக்கொள்ளணும். இதுதான் அதற்குரிய தீர்வு என்பதாக எங்களுக்கு இமாம் அவங்க சொல்லித்தாராங்க. ஆக இவ்விதமான இந்த விஷயங்களைத்தான் நாம் விளங்க வேண்டியிருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் அதாவது குடும்பத்திலேயாக இருக்கட்டு, வீட்டிலேயா இருக்கட்டு, ஊரிலேயா இருக்கட்டு, அல்லது பள்ளியிலேயா இருக்கட்டு, எங்கே இருந்தாலும் கூட நமக்கு ஹக்கை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். இதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த நடைமுறை, இந்த பழக்க வழக்கத்தை மக்களுக்கு பயப்படுவதை உற்றுவோம், அல்லாவுக்கு பயப்படுவோம், மக்களிடத்தில் பேரையும் புகழையும் தேடுவதை விடுவோம். அல்லாவும் அல்லாவுடைய மலக்குகளிடத்திலே பாராட்டுக்களை, புகழை பெற்றுக் கொள்வதற்கு நாம் விரும்புவோம். அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியான் உண்மையை சொல்லிவிட்டான் என்று எங்களை புகழ்வான், மலக்குமார்களிடத்திலே புகழ்வான். உடனே மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய மற்றைய மலக்குமார்களிடத்திலே சொல்லுவார்கள். வானத்தில் உள்ள மலக்குமார் எல்லாம் பேசி முடிந்து பூமியிலே இருக்கிற மலக்குமாரிடத்திலே பாராட்டுவார்கள். இவ்விதமாக மக்கள் திருப்தி அல்ல, அல்லாவினுடைய மகேஷனுடைய திருப்தி தான் உண்மையானது என்ற விஷயத்தை நாம் விளங்கி கொண்டால் உண்மையிலே நாம் அனைவரும் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.